வெல்கம் டு நான்சிஸ் கார்டன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு க்ரீனம் லில்லி பற்றிய வீடியோ தான் இது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த கிழங்கு வாங்கினேன். அந்த பல்பு வாங்கும்போது மீடியம் சைஸ் தான் வாங்கினேன். அதாவது மதர் பல்பு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் அதுக்கு அடுத்த சைஸ் பல்பு தான் வாங்கி நட்டது. பார்த்திங்கன்னா அழகாக இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 மாதத்துலேயே நிறையா ஸ்டாக் வந்துருச்சு. பக்கத்துலேயே இன்னொரு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அழகாக பூத்துருக்கு. பார்த்திங்கன்னா இது சின்னது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டாக் வந்து அதில் தான் பூத்துருக்கு. ஏறக்குறைய 10 மொட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டெம்பில் வந்து 10 மொட்டு. ஃபஸ்ட்டு டே 4 பூத்துருக்கு. நெக்ஸ்ட்டு டே நாளைக்கு அநேகமாக அந்த ஒரு 2 பூக்கும். மீதி 4ம் அதுக்கு அடுத்தடுத்த நாள் பூக்கும். 10மே கண்டிப்பாக பூத்துரும். நல்ல பெரிய சைஸு. மொட்டு பார்க்கும்போது அந்த கலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பர்பிள் கலரே டார்க்காக, அது பிங்க்கே டார்க்கும் பர்பிள் 2 மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் அது. இது வந்து க்ரீனம். வாசம் நல்லாயிருக்கும். அந்த பக்கம் சும்மா க்ராஸ் பண்ணாலே அதோடய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். க்ரீனம் எப்போயுமே நல்லா கவுந்து தான் பூக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் கிளைமேட்டு நல்லா இருக்கனால, அதாவது வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ரெண்டாவது சில் கிளைமேட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பெருசாக மேலே பார்த்தே அழகாக பூத்துருச்சு. பாருங்கள் மொட்டோட சைஸே என்ன பெரிய சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 4 மொட்டு இருக்குது. அடுத்தடுத்த நாள் அதுவுமே ப்ளூம் ஆயிரும். முடிஞ்ச அளவு மொத்தமாக ப்ளூமானால் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். அப்லோட் பண்ணுறேன். டெய்லியுமே ஒரு 3 டேஸ்க்கு அதை ஃபாலோ பண்ணுவோம். செடி பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக வந்துருச்சு. இவ்வளோக்கு இது ஒரு மீடியம் சைஸ் பல்பு தான். இதுக்கு சாயில் மிக்ஸு அப்படிலாம் நீங்கள் தொட்டியில் வைக்கிறதா இருந்தால் நம்ம ஆர்டினரியாக கார்டன் சாயில், மணல், ஆற்று மணல் கொஞ்சம், அடுத்து கொஞ்சமாக வெர்மி கம்போஸ், இது 3மே போதுமானது. தரையில் வைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பல்பை வைக்கும்போது சின்னதாக ஒரு குழி போட்டுக்குங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சம் மணல், கொஞ்சம் கார்டன் சாயில், கல் கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சோண்டு வெர்மி கம்போஸ் போட்டுட்டு அந்த கிழங்க நட்டு வைங்க. அதை வந்து கிழங்க நடும்போது என்னென்னா உள்ளே டீப்பாக நட்டுறாதீங்க. அதாவது கொஞ்சம் வெளியில் அந்த டிப்பு வந்து வெளியில் திடுற மாதிரி, அது மாதிரி குழியை வந்து ரொம்ப பள்ளமாக போடாதீங்க. குழி போட்டுட்டு மண்ணெல்லாம் நிறச்சிட்டு கிழங்கு நடும்போது அது நார்மலாக தர சைஸை விட கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த கிழங்கோட டிப்பில் தண்ணி உள்ளே போயிட்டால் கிழங்கு அழுகிரும். அந்த ஒரு ரீசனுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.